Hi Manidas and Manidis, welcome to Mukai Academy. TN TET பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 கான இங்கிலீஷ் கிளாஸஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு 8th ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய போயம்ஸ், ப்ரோஸ், அதோட ஆத்தர்ஸ் பார்க்கலாம். நேம் ஆஃப் த போயம் ஆத்தர் ஸ்பெஷல் ஹீரோ. ஸ்பெஷல் ஹீரோ போயம் அதோட ஆத்தர் கிறிஸ்டினா எம் கெர்ஷன். எப்படி மேம் இதை ஞாபகம் வச்சுக்கிறது? ரொம்ப ஈஸிங்க. கிறிஸ்ஸு நீ என்ன ஸ்பெஷல் ஹீரோவா? கிறிஸ்ஸு நீ என்ன ஸ்பெஷல் ஹீரோவா? கிறிஸ்ஸு நீ என்ன ஸ்பெஷல் ஹீரோவா? அவ்வளவுதாங்க. நம்மளுக்கு ட்ரிக்குன்னு வந்துட்டா நம்மளுக்கு கான்செப்ட் எல்லாம் முக்கியம் கிடையாதுங்க. நம்மளுக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, நம்ம எப்படி இதை ஞாபகம் வச்சுக்கிறது, எக்ஸாம்பிள் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படிங்கிறது தாங்க முக்கியம். ஒரு பாட்டு எப்படி டிவியில் ஓடிட்டு இருந்தா நம்ம கான்செப்ட் வச்சாங்க மனப்பாடம் பண்ணுறோம், தன்னாப்பில் போய் நம்ம மண்டையில் உட்காருது இல்லைங்க, அதே மாதிரி தான் இதுவும் நம்மளுக்கு எப்படி புரியுதோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். கிறிஸ்ஸு நீ என்ன ஸ்பெஷல் ஹீரோவா? அவ்வளோதாங்க. ஒவ்வொரு போயம்க்கு பின்னாடியுமே பேரலல் ரீடிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போயம் கொடுத்துருக்குறாங்க. அதுல இருந்து தான் இதை எடுத்துட்டு வந்திருக்கேன். ஒன்லி எ டாட், எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட். ஒன்லி எ டாட், எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட். இது நம்ம ஆல்ரெடி ஒரு இடத்துல பார்த்துருக்குறோங்க. கெஸ்ட் அப்படிங்கிறவரை நம்ம எங்கெங்க பார்த்தோம்? வீட்டுக்கு கெஸ்ட் வந்தா டீமா ஒர்க் பண்ணுவோம். டீம் ஒர்க்கு எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட்னு பார்த்தோம். இன்னொன்று கரேஜ், வீட்டுக்கு கெஸ்ட் வந்தால் ரொம்ப கரேஜாக இருப்போம். ஸோ கரேஜ் எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட். இந்த இடத்துல வீட்டுக்கு கெஸ்ட் வந்துட்டா நம்ம என்ன பண்ணுவோம்? அதனால அப்பாவை கண்டுக்க மாட்டோம். அன்னைக்கு தான் வந்து அப்பா வீட்டில் இருக்கிற மாதிரி அப்பா அப்பா அப்பான்னு அப்பா பின்னாடியே சுற்றுவோம். அப்போ ஒன்லி எ டாட் யாருங்க? எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட். நம்ம எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட் வச்சு 3 பார்த்துருக்குறோங்க. டீம் ஒர்க், கரேஜ், ஒன்லி எ டாட். மறக்கக்கூடாதுங்க. அடுத்து மை ஹாபி ரீடிங். ஆத்தர் வந்து அருணாச்சலம் சந்திரசேகரன். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? அருணாச்சலமோட ஹாபி என்ன? ரீடிங். அருணாச்சலமோட ஹாபி என்ன? ரீடிங். அருணாச்சலம் படத்தில் அவர் என்ன பண்ணுவார்? அவரோட ஹாபி என்ன? பணத்தை செலவு பண்ணுறது. நம்மளுக்கு இங்கே அருணாச்சலத்தோட ஹாபி என்ன? ரீடிங். அவ்வளோதாங்க. போயம்க்கு பின்னாடி பேரலல் ரீடிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போயம். குட் புக்ஸ் எட்கர் கெஸ்ட். குட் புக்ஸ் எட்கர் கெஸ்ட். இதுக்கு எப்படி மேம்? வீட்டுக்கு கெஸ்ட் வந்தால் தான் நம்ம என்ன பண்ணுவோம்? நல்ல நல்ல புக்ஸ் எல்லாம் நம்ம படிக்கிற மாதிரி சொல்லிக்குவோம். ஆனால் நம்ம படிக்க மாட்டோம். ஆனால் வந்திருந்தாங்க அப்படின்னா அவங்க கொஞ்சம் படித்தவங்களா இருந்தால் நம்ம என்ன பண்ணிக்குவோம்? இந்த புக்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது, நாங்கள் இதெல்லாம் படிக்கிறோம் அப்படின்ற மாதிரி நம்ம காமிச்சுக்கோலைங்க. அதுதான். ஸோ எட்கர் கெஸ்ட், குட் புக்ஸ். எட்கர் கெஸ்ட்லேயே 4 போயம் பார்த்துருக்குறோங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வீட்டுக்கு கெஸ்ட் வந்தால் டீமாக ஒர்க் பண்ணுவோம். டீம் ஒர்க் எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட். வீட்டுக்கு கெஸ்ட் வந்தால் நம்ம ரொம்ப கரேஜாக இருப்போம். ஸோ கரேஜ் எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட். வீட்டுக்கு கெஸ்ட் வந்தால் தான் அப்பா அப்பான்னு அப்பா பின்னாடியே சுற்றுவோம். ஸோ ஒன்லி எ டாட் எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட். வீட்டுக்கு கெஸ்ட் வந்தால் தான் நம்ம ஏதோ புக்ஸ் பிடிக்கிற மாதிரி நான் இதெல்லாம் நல்ல புக்ஸ்னு நம்ம காமிச்சுக்குவோம். அப்போ குட் புக்ஸ் எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட். இதே மாதிரி ஒரு ஆர்டராக ஞாபகம் வச்சுருவாங்க, மறக்கவே மறக்காது. அடுத்து மேக்கிங் லைஃப் ஒர்த் வைல். எழுதினது சார்ஜ் எலியட். மேக்கிங் லைஃப் ஒர்த் வைல், சார்ஜ் எலியட். இதுக்கு எப்படி மேம் ஞாபகம் வச்சுக்கிறது? சார்ஜ் எப்பயுமே என்ன பண்ணிட்டு இருப்பாரு? மேக் பண்ணிட்டே இருப்பாரு. சார்ஜ் எப்பயுமே மேக் பண்ணிட்டே இருப்பாரு. சார்ஜ் எப்பயுமே மேக் பண்ணிட்டே இருப்பாரு. மேக்கிங் லைஃப் ஒர்த் வைல், சார்ஜ் எலியட். மேக்கிங் லைஃப் ஒர்த் வைல், சார்ஜ் எலியட். இதில் இந்த சார்ஜ் எலியட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணுங்க, ஒரு கேர்ள். அவங்க வந்து அவங்களோட உண்மையான நேம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மேரி ஆன் இவான்ஸ். இதை தான் நம்மளுக்கு சார்ஜ் எலியட் அப்படின்னு இங்கே கொடுத்துருக்குறாங்க. இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மேக்கிங் லைஃப் ஒர்த் வைலோட ஆத்தர் யாருன்னு கேட்டுட்டு சார்ஜ் எலியட் கொடுக்காம மேரி ஆன் இவான்ஸ், எட்கர் கெஸ்ட் இந்த மாதிரி ஒரு 2-3 பேர் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம டேரெக்டாக போய் மேரி ஆன் இவான்ஸை தான் வந்துட்டு சூஸ் பண்ணணுங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. சார்ஜ் எப்பயுமே மேக் பண்ணிகிட்டே இருப்பார். சார்ஜ் மேக் பண்ணிகிட்டே இருப்பார். அவ்வளோதாங்க. இந்த மேரி ஆன் இவான்ஸ் அப்படிங்கிறவங்க ஒரு இங்கிலீஷ் நாவலிஸ்ட், ஒரு ஜேர்னலிஸ்ட், ஒரு பொயட், ஒரு டிரான்ஸ்லேட்டர், ஒன் ஆஃப் த லீடிங் ரைட்டர்ஸ் ஆஃப் த விக்டோரியன் இரா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த சார்ஜ் எலியட் அதாவது மேரி ஆன் இவான்ஸ் வந்துட்டு 7 நாவல்ஸ் வந்துட்டு எழுதியிருக்கிறாங்க. 7 நாவல்ஸ் எழுதியிருக்கிறாங்க. இதுவுமே 1 மார்க்கில் வரதுக்கான சான்சஸ் இருக்குதுங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. 7 நாவல்ஸ், 7 நாவல்ஸ் எழுதியிருக்கிறாங்க. அடுத்து எ திங் ஆஃப் பியூட்டி. எ திங் ஆஃப் பியூட்டி, ஜான் கீட்ஸ். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? கிட்ஸு எப்பயுமே எப்படி இருப்பாங்க? பியூட்டிஃபுல்லாக இருப்பாங்களாங்க. கிட்ஸ் எப்பயுமே எப்படிங்க இருப்பாங்க? பியூட்டிஃபுல்லாக இருப்பாங்க. அப்போ எ திங் ஆஃப் பியூட்டி, ஜான் கீட்ஸ். கிட்ஸ் எப்பயுமே பியூட்டிஃபுல்லாக இருப்பாங்க. எ திங் ஆஃப் பியூட்டி, ஜான் கீட்ஸ். அவ்வளோதாங்க. இந்த ஜான் கீட்ஸ் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா இவர் ஒரு பிரிட்டிஷ் ரொமான்டிக் பொயட். இதுவுமே 1 மார்க்கில் வரதுக்கான சான்சஸ் இருக்குங்க. ஸோ இந்த ஜான் கீட்ஸ் யார்? ஒரு பிரிட்டிஷ் ரொமான்டிக் பொயட் அண்ட் இவர் வந்து ஒரு சர்ஜன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது முக்கியம். இது வரைக்கும் நம்ம யாருக்குமே இதை பார்க்கல. ஸோ இந்த ஜான் கீட்ஸ் வந்துட்டு ஒரு சர்ஜன், பிரிட்டிஷ் ரொமான்டிக் பொயட்னு சொல்கிறாங்க. தென் இந்த போயமில் எக்ஸ்ட்ரா ஒன்று வந்திருக்குங்க. என்டிமியான். என்டிமியான் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. என்டிமியான் அப்படின்னா என்ன அப்படின்னா எ பொயட்டிக் ரொமான்ஸ்
This poem is based on a Greek legend in which Endymion, a beautiful young shepherd and poet who lived on Mount Latmos, had a vision of Cynthia, the moon goddess. இந்த எண்டிமியான் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பொயட்டிக் ரொமான்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பொயட் எதை வந்து பேஸ் பண்ணி வருது அப்படின்னா க்ரீக் லெஜெண்டை பேஸ் பண்ணி தான் வருது. எண்டிமியான்னா என்ன அப்படின்னா ஒரு பியூட்டிஃபுல் யங் ஷெப்பர்டை குறிக்குது. இவங்க எங்கே வாழ்ந்துட்டு வராங்கன்னா மவுண்ட் லாட்மாஸில் வாழ்ந்துட்டு வராங்க. அங்கே இருக்கிற ஒரு சிந்தியா த மூன் காட்டஸை வந்து குறித்து தான் இந்த எண்டிமியான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதையும் ஞாபகம் வச்சுக்கணுங்க. என்ன பார்த்தோம்? எ திங் ஆஃப் பியூட்டி ஜான் கீட்ஸ். கிட்ஸ் எப்பயுமே பியூட்டிஃபுல்லாக இருப்பாங்க, அவ்வளோதாங்க. அடுத்து ஃபயர் ஒர்க் நைட் எனிட் பிளைட்டன். ஃபயர் ஒர்க் நைட் எனிட் பிளைட்டன். இதை எப்படிங்க ஞாபகம் வச்சுக்கிறது? என் ஐடி ஃபயர் ஆயிடுச்சு. என் ஐடியில் ஃபயர் ஆயிடுச்சு. என் ஐடியில் ஃபயர் ஆயிடுச்சு. ஃபயர் ஒர்க் நைட் என் ஐடியில் ஃபயர் ஆயிடுச்சு. ஃபயர் ஒர்க் நைட் என் ஐடியில் ஃபயர் ஆயிடுச்சு, அவ்வளவுதாங்க. தென் அடுத்து இதில் வந்து டூ யூ நோன்னு சொல்லிட்டு ஒரு பேராகிராஃப் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதுதான் கொடுத்துருக்கேன். எ டாக் விசில் இஸ் ஆல்சோ நோன் அஸ் சைலண்ட் விசில் ஆர் கால்டன்ஸ் விசில் இஸ் அ டைப் ஆஃப் விசில் தட் எமிட்ஸ் இன் அல்ட்ராசோனிக் ரேஞ்ச். எ டாக் விசில் அப்படிங்கிறத சைலண்ட் விசில்னு சொல்லலாம், கால்டன் விசில்னு சொல்லலாம். இது வந்து இந்த விசில் எதை வந்துட்டு எமிட் பண்ணுது அப்படின்னா அல்ட்ராசோனிக் ரேஞ்சை வந்துட்டு எமிட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இட் வாஸ் இன்வென்டட் இன் 1876 பை ஃப்ரான்சிஸ் கால்டன். இதுவும் 1 மார்க் கொஸ்டினுங்க. எப்போ இன்வென்ட் பண்ணியிருக்கிறாங்கன்னா 1876 பை ஃப்ரான்சிஸ் கால்டன் வந்துட்டு இதை இன்வென்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது எந்த புக்கில் வந்திருக்குன்னா இன்குவைரிஸ் இன்டு ஹியூமன் ஃபேக்கல்ட்டி அண்ட் இஸ் டெவலப்மெண்ட். ஞாபகம் வச்சுக்கோங்க, முக்கியம். இன்குவைரிஸ் இன்டு ஹியூமன் ஃபேக்கல்ட்டி அண்ட் இஸ் டெவலப்மெண்ட்டில் வந்திருக்கு. ஸோ ஃபயர் ஒர்க் நைட் என் ஐடி ஃபயர் ஆயிடுச்சு. என் ஐடி ஃபயர் ஆயிடுச்சு, மறக்கக்கூடாதுங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து லெசன்ஸ் இன் லைஃப் பிரிகட்டி பிரையண்ட் அண்ட் டேனியல் ஹோ. லெசன்ஸ் இன் லைஃப் இது எப்படிங்க ஞாபகம் வச்சுக்கலாம்? லைஃப்னாவே எப்படிங்க இருக்கும்? பிரைட்டாக இருக்குங்க. நம்ம எப்பயுமே அப்படி தாங்க யோசிக்கணும். நம்ம லைஃப் இன்னைக்கு இப்படி இருக்குதே அப்படின்னு யோசிச்சு கவலையே பட வேணாங்க. என்னைக்கா இருந்தாலும் நம்ம லைஃப், நம்ம கையில் ஒரு வேலை, நம்ம கையில் நம்ம பணம்னு வரப்ப நம்ம லைஃப் பிரைட்டாக மாறுங்க. இதுதாங்க இந்த லைஃபோட லெசனே. அப்போ லெசன்ஸ் இன் லைஃப் யாரு? பிரிகட்டி பிரையண்ட் அண்ட் டேனியல் ஹோ. லைஃப் எப்பயுமே எப்படி இருக்கும்? பிரைட்டாக இருக்கும்னு முதல்ல நம்ம நம்பணுங்க. லைஃப் எப்பயுமே எப்படி இருக்கும்? பிரைட்டாக இருக்கும்னு நம்ம நம்பணுங்க, அவ்வளோதான். அடுத்து எ டைம் டு டாக். இதுவும் பேரல் ரீடிங்கில் வந்து ஒன்று தாங்க. எ டைம் டு டாக் இதை சொன்னது ராபர்ட் ஃப்ரோஸ்ட். எ டைம் டு டாக் ராபர்ட் ஃப்ரோஸ்ட். இது எப்படி மேம் ஞாபகம் வச்சுக்கிறது? ஈஸி தானேங்க. எ டைம் டு டாக் ராபர்ட் ஃப்ரோஸ்ட். இது அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுக்கு ட்ரிக்கெல்லாம் வேண்டாம். எ டைம் டு டாக் ராபர்ட் ஃப்ரோஸ்ட், அவ்வளோதாங்க. அடுத்து மை கம்ப்யூட்டர் நீட்ஸ் எ பிரேக் சாந்தினி கோவிந்தன். மை கம்ப்யூட்டர் நீட்ஸ் எ பிரேக் சாந்தினி கோவிந்தன். சாந்தினி கம்ப்யூட்டருக்கு பிரேக் கொடு, இல்லைன்னா கம்ப்யூட்டர் என்ன பண்ணிடும்? கோவிந்தா தான். ஓகேங்களா, புரியுதா? சாந்தினி கம்ப்யூட்டருக்கு பிரேக் கொடு, இல்லை கம்ப்யூட்டரு கோவிந்தா தான், அவ்வளோதான். சாந்தினி கம்ப்யூட்டருக்கு பிரேக் கொடு, இல்லைன்னா கம்ப்யூட்டர் கோவிந்தா தான், அவ்வளவுதாங்க. மை கம்ப்யூட்டர் நீட்ஸ் எ பிரேக் சாந்தினி கோவிந்தன். இந்த சாந்தினி கோவிந்தன் அப்படிங்கிறவங்க ஒரு அவார்ட் வின்னிங் ஆத்தர் ஆஃப் சில்ட்ரன்ஸ் லிட்ரேச்சர் இன் இங்கிலீஷ் இன் இந்தியா. இந்த சாந்தினி கோவிந்தன் அப்படிங்கிறவங்க ஒரு அவார்ட் வின்னிங் ஆத்தர் ஆஃப் சில்ட்ரன்ஸ் லிட்ரேச்சர் இன் இங்கிலீஷ் இன் இந்தியா. இவங்க வந்து ஒரு அவார்ட் வின்னிங் ஆத்தர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓவர் 50 புக்ஸ் ஃபார் சில்ட்ரன் இன்க்ளூடிங் பொயட்ரி, பிக்சர் புக்ஸ் அண்ட் ஸ்டோரி புக்ஸ். இவங்க வந்து 50க்கும் மேற்பட்ட புக்ஸை வந்துட்டு சில்ட்ரன்ஸ்க்காக எழுதியிருக்கிறாங்க. அதில் பொயட்ரி, பிக்சர் புக்ஸ், ஸ்டோரி புக்ஸ் எல்லாமே ஆட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து இதுவும் பேரலல் ரீடிங்கில் வந்து ஒரு போயம் தாங்க. ஓடே டு டெக்னாலஜி டைன் டேங்க். ஓடே டு டெக்னாலஜி டைன் டேங்க். ஓடு 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 டிங் டாங்னு ஓடு, ஓடு 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 டிங் டாங்னு ஓடு. அப்போ ஓடே டு டெக்னாலஜி டைன் டேங், அவ்வளவுதாங்க. ஓடே டு டெக்னாலஜி டைன் டேங், ஓடு 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 டிங் டாங்னு ஓடு அப்படின்ட்டு சொல்கிற மாதிரி. இது அப்படியே ஒரு சீக்கிரம் ஒரு ரீகால் பார்த்துட்டு வந்துடலாங்களா? ஸ்பெஷல் ஹீரோ கிறிஸ். ஸ்பெஷல் ஹீரோன்னு நினைப்பா? ஒன்லி எ டாட் எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட். வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருந்தா அப்பா அப்பா அப்பான்னு நம்ம பின்னாடியே போவோம். மை ஹாபி ரீடிங் அருணாச்சலம் சந்திரசேகரன். அருணாச்சலத்தோட ஹாபியே ரீடிங் தான். பணம் செலவு பண்ணுறது படத்தில், இங்கே நிஜத்தில் ரீடிங் தான். குட் புக்ஸ் எட்கர் கெஸ்ட். வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருந்தா அவங்க கிட்ட நம்ம என்ன பண்ணுவோம்? நாங்களாம் புக்ஸ் படிப்போம், நல்ல நல்ல புக்ஸ் படிப்போம்னு தெரியாத புக்ஸ் பேரெல்லாம் கூட நம்ம சொல்லுவோம். மேக்கிங் லைஃப் ஒர்த் வைல் ஜார்ஜ் எலியட். ஜார்ஜ் எப்பயுமே என்ன பண்ணிட்டே இருப்பாரு? மேக் பண்ணிட்டே இருப்பாரு. ஜார்ஜ் எப்பயுமே என்ன பண்ணிட்டு இருப்பாரு? மேக் பண்ணிட்டே இருப்பாரு. இதில் வந்துட்டு இந்த ஜார்ஜ் எலியட்டை வந்து பெண் நேம் என்னது? மேரி அண்ட் இவான்ஸ். இவங்க வந்து 7 நாவல்ஸ் வந்து எழுதியிருக்காங்க. எ திங்க் ஆஃப் பியூட்டி ஜான் கீட்ஸ். கிட்ஸ் எப்பயுமே எப்படி இருப்பாங்க? பியூட்டிஃபுல்லாக இருப்பாங்க. கிட்ஸ் எப்பயுமே பியூட்டிஃபுல்லாக இருப்பாங்க. அப்போ எ திங்க் ஆஃப் பியூட்டி வந்து ஜான் கீட்ஸ். இவர் ஒரு பிரிட்டிஷ் ரொமான்டிக் பொயட், இவர் ஒரு சர்ஜன். எண்டிமியான் அப்படிங்கிறது இந்த போயமில் வர ஒரு கிரீக் லெஜெண்ட்.
எண்டிமியான் அப்படிங்கிறது ஒரு யங் ஷெப்பர்டை வந்து குறிக்குது. அவங்க எங்க வாழ்ந்துட்டு வராங்க? மவுண்ட் லாட்மாஸ்ல வாழ்ந்துட்டு வராங்க. இதோட விஷயம் எதை சொல்லுது? சிந்தியா த மூன் காட்டஸ சொல்லுது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஃபயர் ஒர்க் நைட் எனிட் பிளைட்டன் என் ஐடி ஃபயர் ஆயிருச்சு. ஃபயர் ஒர்க் நைட் எனிட் பிளைட்டன் என் ஐடி ஃபயர் ஆயிருச்சு. டாக் விசில் வேற எப்படிங்க சொல்லலாம்? சைலண்ட் விசில்னு சொல்லலாம், கேல்டன்ஸ் விசில்னு சொல்லலாம். இது வந்து ஒன் டைப் ஆஃப் அல்ட்ராசோனிக் ரேஞ்சை எமிட் பண்ணக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டாக் விசிலை வந்துட்டு இன்வென்ட் பண்ணது யார் அப்படின்னா 1876ல பிரான்சிஸ் கால்டன். இதுக்காக ஒரு புக்கே இருக்கு. என்கொயரிஸ் இன்டு ஹியூமன் ஃபேக்கல்டி அண்ட் இஸ் டெவலப்மெண்ட் ஒரு புக்கே இருக்குது. அடுத்து லெசன்ஸ் இன் லைஃப் பிரைகட்டி பிரையண்ட் அண்ட் டேனியல் ஹோ. லைஃப் எப்படிங்க இருக்கும்? பிரைட்டா இருக்கும். ஏ டைம் டு டாக் ராபர்ட் ஃப்ரோஸ்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். மை கம்ப்யூட்டர் நீட்ஸ் அ பிரேக் சாந்தினி கோவிந்தன். சாந்தினி கம்ப்யூட்டருக்கு பிரேக் கொடுக்கல அப்படின்னா கோவிந்தா போட்டுரும். அவ்வளவு. இவங்க வந்து ஒரு அவார்ட் வினிங் ஆத்தர் சில்ட்ரன்ஸ் லிட்ரேச்சர் இன் இங்கிலீஷ் இன் இந்தியா. தென் அடுத்து இவங்க ஓவர் 50 புக்ஸ் எழுதியிருக்காங்க. அதில் சில்ட்ரன்ஸ் இன்க்ளூடிங் போயட்ரி, பிக்சர்ஸ் புக்ஸ், ஸ்டோரி புக்ஸ் இது எல்லாமே வரும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ஓடே டு டெக்னாலஜி. ஓடு டிங் டாங்னு ஓடே டு டெக்னாலஜி டிங் டாங். அவ்வளோதாங்க. இப்போ ப்ரோஸ் போயம் முடிஞ்சதுங்களா? அடுத்து ப்ரோஸ் பார்க்கலாம். நேம் ஆஃப் த ப்ரோஸ் அண்ட் அதோட ஆத்தர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் த நோஸ் ஜுவல் சி ராஜகோபாலாச்சாரி. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ராஜகோபாலாச்சாரி. சி ராஜகோபாலாச்சாரின்னு வந்துருச்சுனாவே அவர் ராஜாஜி அப்படிங்கிறது தான். அப்போ இது எப்படி மேம் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது? ராஜாஜி ஜுவல்லு, ராஜாஜி ஜுவல்லு, ராஜாஜி ஜுவல்லு, ராஜாஜி ஜுவல்லு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ த நோஸ் ஜுவல்லுனா சி ராஜகோபாலாச்சாரி ராஜாஜி. அடுத்து சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி ராஜாஜி அப்படின்னு சொல்கிறோம். இவர் வந்து ஒரு பொலிட்டீஷியன், இண்டிபெண்டன்ஸ் ஆக்டிவிட்டிஸ், லாயர், ரைட்டர், ஹிஸ்டோரியன், ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே. இவர் வந்து ஒரு வில்லேஜில் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஒரு வில்லேஜில் தொரப்பள்ளியில் பிறந்திருக்கிறாரு. தென் ராஜகோபாலாச்சாரி வாஸ் த லாஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. நம்ம இந்தியாவோட லாஸ்ட் கவர்னர் ஜெனரல் ராஜாஜி தான். ஆஸ் இந்தியா சூன் பிகேம் a republic in 1950. Furthermore, he was the first Indian born கவர்னர் ஜெனரல் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? லாஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா வந்து ராஜாஜி தான். ஃபர்ஸ்ட் இந்தியன் பார்ன் கவர்னர் ஜெனரல் அப்படின்னாலும் அது ராஜாஜி தான் அப்படின்னு சொல்றாங்க. He also served as leader of Indian National Congress, Premier of the Madras Presidency, Governor of West Bengal, Minister for Home Affairs of the Indian Union and Chief Minister of Madras State. He was one of the first recipients of India's highest civilian award, the Bharat Ratna. Bharat Ratna award வந்து இவர் வாங்கியிருக்கிறாருங்க. அவ்வளோதான். ஒன்ஸ் படிச்சுக்கோங்க. சோஷியலுக்கும் நம்மளுக்கு கை கொடுக்கும். அடுத்து ஹாபி டர்ன்ஸ் இன்டு எ சக்ஸஸ்ஃபுல் கரியர். இதுக்கு ஆத்தர் வந்து நம்மளுக்கு கிடையாதுங்க. இதில் ஒரு 2-3 கோட்ஸ் வந்துருந்தது. அதுக்காக தான் இதை எடுத்து கொடுத்துருக்கேன். ஹாபி டர்ன்ஸ் இன்டு எ சக்ஸஸ்ஃபுல் கரியர். ஓகே. வாட்ஸ் எவர் யூ லைக் டு டூ மேக் இட் அ ஹாபி. உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை உங்களோட ஹாபியாக நீங்கள் மேக் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. யார் சொல்கிறாங்க? வாரன் பஃபெட் சொல்கிறாரு. வாட் எவர் யூ லைக் டு டூ மேக் இட் அ ஹாபி. உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை உங்களோட ஹாபியாக மாற்றுங்க. எல்லாமே சக்ஸஸ் ஆகும். உங்களுக்கு படிக்கிறது பிடிக்குமா? அதை வந்துட்டு 4 நாள் படிச்சுட்டு 4 நாளைக்கு வச்சுட்டு மறுபடியும் படிச்சுட்டு இந்த வேலையே வேண்டாங்க. உங்களுக்கு படிக்கிறது பிடிக்கும், அதை உங்கள் ஹாபியாக மாற்றுங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க? நீங்கள் அதை டெய்லியுமே செய்வீங்க. வாட் எவர் யூ லைக் டு டூ மேக் இட் அ ஹாபி. வாரன் பஃபெட். அடுத்து ரைட்டிங் இஸ் ஈஸி, ஆல் யூ ஹாவ் டு டூ இஸ் கிராஸ் அவுட் த ராங் வேர்ட்ஸ். என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா எழுதுறது ரொம்ப ஈஸிங்க, ஆனால் அதில் வர தப்பான வேர்ட்ஸ் எல்லாம் அடிச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு வந்துட்டே இருந்தீங்கன்னா ரைட்டிங் இஸ் வெரி ஈஸி அப்படின்னு சொல்கிறாங்க. யார் சொல்கிறாங்க? மார்க் ட்வைன். எப்படி வச்சுக்கிறது? ரைட்டிங் நம்ம ஏதாவது படிச்சுட்டு இருந்தோம்னா அதுக்கு என்ன பண்ணுவோம்? மார்க் பண்ணுவோம்ல. ஸோ ரைட்டிங் மார்க் ட்வைன் ஞாபகம் வச்சுக்கோங்க. வாட் எவர் யூ லைக் டு டூ மேக் இட் அ ஹாபி. வாரன் பஃபெட். ரைட்டிங் இஸ் ஈஸி, ஆல் யூ ஹாவ் டு டூ இஸ் கிராஸ் அவுட் த ராங் வேர்ட்ஸ். மார்க் ட்வைன் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 மார்க்ஸில் வரும். தென் அடுத்து சர் ஐசக் நியூட்டன் த இக்னிஜியஸ் சயின்டிஸ்ட். இக்னிஜியஸ்னா என்னங்க? இக்னிஜியஸ் அப்படின்னா ரொம்ப புத்திசாலியாக இருக்கிறதுன்னு சொல்கிறோம், அதுதாங்க. ஸோ சர் ஐசக் நியூட்டன் த இக்னிஜியஸ் சயின்டிஸ்ட். ஆத்தர் வந்து நத்தானியல் ஹாத்ரோன். இது எப்படி மேம் ஞாபகம் வச்சுக்கிறது? நியூ ஹா, நியூ ஹியர் ஹா, நியூ ஹா ஞாபகம் வச்சுக்கோங்க. சர் ஐசக் நியூட்டன் த இக்னிஜியஸ் சயின்டிஸ்ட். நத்தானியல் ஹாத்ரோன். Nathaniel Hawthorne, July 5, 1804, May 19, 1864 was an American novelist. இவர் வந்து ஒரு அமெரிக்கன் நாவலிஸ்ட், டார்க் ரொமான்டிக் அண்ட் ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர் ஆல்சோ. இதை கேட்கலாங்க. நத்தானியல் ஹாத்தோன் வந்துட்டு எந்த நாட்டை சேர்ந்தவர்னா அமெரிக்கன் நாவலிஸ்ட். ஹி வாஸ் born in 1804 in சேலம். இவர் பிறந்ததானா எங்கன்னு பார்த்தோம்னா 1804 சேலம்ங்க. இந்த கொஸ்டின்லாம் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா இவர் எங்க பிறந்திருக்கிறாரு? சேலம்ல பிறந்திருக்கிறாரு. The biography of Sir Isaac Newton was published in Nathaniel Hawthorne's True Story from History and Biography. சர் ஐசக் நியூட்டனோட பயோகிராஃபியை இந்த நத்தானியல் ஹாத்தோன் தான் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கிறாரு? வெளிவிட்டிருக்கிறாரு. ட்ரூ ஸ்டோரிஸ் ஃப்ரம் ஹிஸ்ட்ரி அண்ட் பயோகிராஃபி அப்படிங்கிற ஒன்றில் 1851. மேம் இந்த சேலம்னு சொன்னீங்களே மேம், சேலம்ங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கிற சேலமா மேம்? கிடையாதுங்க. இது அங்கேயும் அமெரிக்காலே ஏதாவது ஒரு சேலம்னு ஒன்று இருக்குது, அங்கே பிறந்திருக்கிறாரு. அவ்வளோதாங்க. சர் ஐசக் நியூட்டன்கிறது த இக்னிஜியஸ் சயின்டிஸ்ட். நத்தானியல் ஹாத்தோன் நியூ ஹா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து மை ரெமினிசன்ஸ்.
ரவீந்திரநாத் தாகூர். இது எப்படிங்க ஞாபகம் வச்சுக்கலாம்? ரெமினிசென்ஸ் அப்படின்னா நினைவூட்டல். நம்மளுக்கு வந்துட்டு எதையாவது நம்ம மறந்துருவோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? நம்ம பர்த்டே, வெட்டிங் டே இதெல்லாம் வந்துட்டு ரெமினிசென்ஸ் பண்ணி வச்சுக்குவோம். நினைவூட்டல் பண்ணி வைப்போம். அப்ப அது எப்படி வச்சுக்கலாம்? ரெமினிசென்ஸ். டேக் வச்சுக்கிட்டா மறக்காது. டேக் வச்சுக்கிட்டா மறக்காது. டேக் வச்சுக்கிட்டா நம்மளுக்கு நினைவூட்டல் வந்துரும். அப்ப மை ரெமினிசென்ஸ் ரவீந்திரநாத் தாகூர். இத பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ட்ரிக் கனெக்ட் ஆகாதுங்க. ஆனா ரெமினிசென்ஸ் அப்படிங்கறத நினைவூட்டல்னு வச்சுக்கோங்க. அப்ப டேக் நினைவூட்டல். டேக் நினைவூட்டல். மை ரெமினிசென்ஸ் ரவீந்திரநாத் தாகூர். டேக் நினைவூட்டல் வச்சுக்கோங்க. ரவீந்திரநாத் தாகூர் 1861 to 1941 நோபல் பிரைஸ் வின்னிங் பெங்காலி பொயட். இவர் வந்துட்டு ஒரு பெங்காலி பொயட் அண்ட் இவர் வந்துட்டு ஒரு நோபல் பிரைஸ் வின்னிங். அதோட ஆத்தர், பிலாசபர், ஆர்டிஸ்ட் அண்ட் எஜுகேட்டர். ரோட் கீதாஞ்சலி. கீதாஞ்சலியா 1912ல எழுதியிருக்கிறாரு. மை ரெமினிசன்ஸ் வாஸ் ரிட்டன் அண்ட் பப்ளிஷ்டு இன் ஹிஸ் 50th year shortly before he started on a trip to Europe and America for his falling health in 1912. It was in the course of the trip that he wrote the first time in the English language. அவ்வளோதாங்க, எல்லாமே பார்த்தாச்சு. ஒரு தாட்டி ஃபாஸ்ட் ரீகால் ப்ரோஸ் பார்த்துட்டு வந்துடலாங்களா? த நோஸ் ஜுவல் ராஜாஜி. ராஜாஜி ஜுவல். ராஜாஜி ஜுவல் ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் அடுத்து ஹாபி டர்ன்ஸ் இன்டு த சக்ஸஸ்ஃபுல் கரியர். வாட் எவர் யூ லைக் டு டூ மேக் இட் அ ஹாபி. உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை ஹாபியாக மாற்றிக்கோங்க. வாரன் பஃபெட். ரைடிங் இஸ் ஈஸி. ஆல் யூ ஹாவ் டு டூ இஸ் கிராஸ் அவுட் த ராங் வேர்ட்ஸ். ரைடிங்கிறது ரொம்ப ஈஸிங்க. நம்மளுக்கு தேவைப்படாத வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள், நம்மளுக்கு தேவைப்படாத வார்த்தைகளாக அடிச்சு தூக்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னா ரைட்டிங்கிறது ரொம்ப ஈஸி. சொன்னது வந்து மார்க் ட்வைன். அடுத்து சர் ஐசக் நியூட்டன் த இக்னிஜியஸ் சயின்டிஸ்ட். நியூ ஹா. சர் ஐசக் நியூட்டன் த இக்னிஜியஸ் சயின்டிஸ்ட். ஆத்தர் நத்தானியல் ஹாத்ரோன். நியூ ஹா ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் அடுத்து மை ரெமினிசன்ஸ் அப்படிங்கிறது நினைவூட்டல். நினைவூட்டல்னா டேக் வைக்கிறது. டேக் நினைவூட்டல். அப்போ மை ரெமினிசன்ஸ் அப்படிங்கிறது ரவீந்திரநாத் தாகூர். அவ்வளோதாங்க. 8th ஸ்டாண்டர்டில் இருக்கிற ப்ரோஸ் அண்ட் போயம்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. இந்த வீடியோ போட்டுட்டு ஒரு தடவை இது கூடவே படிச்சுட்டு வந்துருங்க. இதுக்குன்னு தனியாக டைம்ஸ் எல்லாம் ஒதுக்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முகை அகாடமிக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.